அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கூகுள் எர்த் ப்ரோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இதுல வந்து ஃபோல்டருக்கு எப்படி கிரியேட் பண்றது கூகுள் எர்த்ல அண்ட் பிளேஸ் மார்க் யூஸ் பண்ணி எப்படி நம்ம விருப்பப்பட்ட இடங்களை மார்க் பண்றது அப்படிங்கிற நிறைய முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதனால அந்த வீடியோ முழுமையா பாருங்க. நான் சொல்லி கொடுக்கறத அப்படியே நீங்களும் உங்க சிஸ்டத்துல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் அப்படிங்கிறது கீழே நம்ம வந்து உதாரணமாக நம்ம வந்து கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல கன்னியாகுமரி அப்படிங்கிற அந்த சிட்டி வந்து உங்களுக்கு லோடாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் சில முக்கியமான லொக்கேஷன்ஸை மட்டும் நான் தனியாக வந்து என்ன செஞ்சு நான் மார்க் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தனியாக வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஸோ அதை எப்படி பண்ணுறது தான் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஸோ முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி மவுஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்த இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கார்னரில், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜரி டேட்டு, அதாவது 27/3/25 இந்த இமேஜ் வந்து இந்த மேப் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அகெயின் இதோடைய பொசிஷன் என்ன, லேட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்னன்னு சொல்லி காட்டும். சரியா? நீங்கள் அப்படி மவுஸ் அப்படி ஒவ்வொரு இடமா நீங்கள் மூவ் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய பொசிஷன் வந்து நினச்சிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கே நான் வைக்கிறனோ அந்த இடத்துல இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், உதாரணமாக நான் வந்து எங்கே இருக்கிறேன், விவேகானந்தர் பாறையில் இருக்கேன் அப்படின்னா, ஸோ அதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து மாறும். சரியா? அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கிட்டு கொண்டு வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, ஸோ இதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து உங்களுக்கு வந்து மாறும். சரியா? ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்துடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட்டையும் நம்ம என்ன செய்யணும், தனித்தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா KML ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க. எதுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா, இப்போ நம்ம கன்னியாகுமரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கன்னியாகுமரின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே நம்ம மார்க் பண்ண ஏரியா ஃபுல்லாக காட்டணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ மதுரையை பற்றி பண்ணோம்னா இந்த இன்னொரு மதுரைன்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் எல்லாம் அதேமாதிரி மதுரை பக்கத்தில் போடணும். ஸோ எப்படி பண்ணுறது ரெண்டையுமே நான் சொல்லித்தரேன். முதல்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த மை பிளேசஸ் அப்படிங்கிற இடத்துல முதல்ல ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதில் வந்து ஃபோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ண உடனே அன்டைட்டில் ஃபோல்டர் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ கன்னியாகுமரி பிளேசஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நேமில் டைப் பண்ணிவிட்டு இதில் ஸோ கண்டென்சஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இது இருக்கு இல்லையா, இதையும் டிக் அடிச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே நல்லா புரிஞ்சுக்கணும், மை பிளேசஸ் கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை செய்யணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா தான் வரும். அண்ட் இப்போ கன்னியாகுமரி பிளேசஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுறோம், மை பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆட் அப்படின்னு கொடுக்குறேன், ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா மதுரை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ மதுரை அப்படின்னு இன்னொரு ஃபோல்டரும் உருவாயிடுச்சு. எது கீழே உருவாயிருக்கு, மை பிளேசஸுக்கு கீழே இந்த ரெண்டு லொக்கேஷனும் உருவாயிருக்கு. இப்போ நம்ம கன்னியாகுமரி பிளேசஸில் நம்ம என்ன செய்வோம்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த திருவள்ளுவர் சிலையையும் இந்த விவேகானந்தர் பாறையையும் எப்படி வந்து இந்த கன்னியாகுமரி பிளேசஸுக்கு கீழே எப்படி கொண்டு வர்றது, எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இது பக்கத்தில் கரெக்டாக இப்படி இருக்கிற மாதிரி முதல்ல ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பிளேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட் பிளேஸ் மார்க் அப்படிங்கிற இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும் பொழுது இங்கே அன்டைட்டில் பிளேஸ் மார்க்னு வரும் ஒன்று. ரெண்டாவது இங்கே ஒரு எல்லோ கலரில் ஒன்று வரும். இப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அன்டைட்டில் பிளேஸ் மார்க்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இதை அப்படி ட்ராக் பண்ணிக்கலாம், இங்கிட்ட அங்கிட்ட மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணும்போது லேட்டிடியூட் லாங்கிடியூட் ரெண்டுமே மாறிக்கிட்டே வரும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அன்டைட்டில் பிளேஸ் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அந்த இடத்தோட பேரை என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டிய வேலை. சரியா? ஸோ விவேகானந்தா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ராக் மெமோரியல் அப்படின்னு சொல்லி நினச்சி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, கன்னியாகுமரி பிளேசஸ்க்குள்ள வந்துருச்சு இல்லையா. அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி பிளேசஸில் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கணும். நல்லா கவனிச்சு, இதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ணுங்கள், இப்படி பக்கத்தில் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அவ்வளோதான், இது பக்கத்தில் வைக்கணும் கிடையாது, ஏன்னா நம்ம இங்கே போகும்போது இங்கே வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுட்டு அகெயின் என்ன பண்ணணும், அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்துருச்சு இல்லையா, சில பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க, திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் வச்சுட்டு அன்டைட்டில் பிளேஸ் மார்க்கில் அதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து திருவள்ளுவர் ஸோ சிலை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள், கன்னியாகுமரி பிளேசஸ்க்குள்ள திருவள்ளுவர் சிலை அடுத்த பாயிண்ட் வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து நினச்சிக்கணும், வச்சுக்கிடணும். சரி, அடுத்தது மதுரை அப்படின்னு இருக்குது. ஸோ மதுரை ஏரியாவுக்கு நம்ம போகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் மதுரை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுங்க.
ஸோ கொடுத்த உடனே இப்போ என்ன ஆகும், மதுரை அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இந்த மதுரையில் நீங்கள் முதல்ல இந்த கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ கிளிக் பண்ணியிருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ மதுரையில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து மூவ் பண்ணுவோம். இப்படி கரெக்டாக மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் பக்கத்தில் கரெக்டாக போய்க்கோங்க. ஸோ இந்த போனதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி இந்த பிளேஸ் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆட் பிளேஸ் மார்க் இருக்கும், இந்த பட்டன். சரியா? இந்த பட்டனை என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அதே மாதிரி சேம் ஸ்டெப். சரியா? இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இந்த நினச்சிடும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச என்ன நேம் தேவையோ ஸோ டைப் பண்ணிக்கோங்க. சரியா? டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பாயிண்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக மதுரை கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ஃபோல்டருக்குலேயும் கரெக்டாக கொண்டு வர்றது. ஒருவேளை இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒருவேளை டெம்பரவரி பிளேஸ், இப்போ உதாரணமாக நான் என்ன செய்கிறேன்னா வேறு ஒரு லொக்கேஷனை இங்கே கிளிக் பண்ணி இந்த டெம்பரவரி பிளேஸில் கிளிக் பண்ணுறேன். அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா அதே பிளேஸ் மார்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ அகெயின் ஒரு டம்மியாக ஒரு டேட்டா டைப் பண்ணுறேன், மதுரை டெம்பிள் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுது, மதுரை டெம்பிள் பக்கத்தில் போய் என்ன செஞ்சிருச்சு, அந்த லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி டெம்பரவரி பிளேஸஸில் வந்துருச்சு. அப்போ எப்படி சார் மதுரைக்குள்ளே கொண்டு போகிறதுனா ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் கரெக்டாக என்ன செய்யணும், இந்த மாதிரி வரணும். ஸோ இதுக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இது கீழே வந்துடும். நீங்கள் பாட்டுக்கு இது கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னா என்னாச்சும் இது கீழே வர ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ உதாரணமாக இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கீழேயே மதுரை டெம்பிள் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணும்போது கவனமாக மூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸோ நம்ம எங்கே மூவ் பண்ணுறோமோ கரெக்டாக என்ன ஆகுது, அது கீழே வந்துக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கா. ஸோ இது ரொம்ப ஈஸியான வே. இதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். சரி, இப்போ இது எப்படி சார், இப்போ நான் ஒரு வேளை இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், நான் வந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து போகிறேன். சரியா? அப்போ நான் இன்னொரு கம்ப்யூட்டரில் போகிறேன். அப்போ எப்படி சார் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படின்னா, ஸோ இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், கேஎம்எல் ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். என்ன ஃபைலாக பண்ணிக்கணும், கேஎம்எல் ஃபைலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும், இந்த கன்னியாகுமரி பிளேசஸில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து சேவ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் பிளேசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கன்னியாகுமரி பிளேசஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து மொத்தமாக அந்த ஃபோல்டருக்கு கீழே இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ கன்னியாகுமரி பிளேசஸ்ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மதுரையை ரைட் கிளிக் பண்ணுங்கள், சேவ் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க, அதே மாதிரி மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை தனியாக அப்படியே இப்போ நான் மதுரைனே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். டெஸ்க்டாப்பில் போய்ட்டு மதுரை அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அல்லது கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலிட். ரொம்ப கவனம், ஏற்கனவே கஷ்டப்பட்டு பண்ணதை போய் டெலிட் பண்ணிடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ டெலிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. சரி, இப்போ திருப்பி எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபைலில் போகிறோம், இப்போ ஓப்பன் கொடுக்குறோம். ஒரு வேளை இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ எப்படி சார் ஓப்பன் பண்ணுறதுனா, கன்னியாகுமரி பிளேசஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து காட்டும், கன்னியாகுமரி பிளேசஸ்ன்னு காட்டும். நீங்கள் ஜஸ்ட்டு 2 தடவை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அந்த கூகுள் எர்த் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும், அந்த கூகுள் எர்த் பிளேசஸ் வந்து ஒன்று போல் ஓப்பன் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஃபோல்டராக வச்சுருந்தா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இது கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எதை வேணுமோ அந்த ஆப்ஷனை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து இப்படி எந்த ஆப்ஷன் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு வந்து மார்க் ஆகுது. எனக்கு வந்து இந்த மாதிரி மார்க் ஆகக்கூடாது, எனக்கு வந்து எல்லா லொக்கேஷனையுமே நான் காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போயிட்டு இந்த இடத்துல ஷோ கண்டென்ட்ஸ் அஸ் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டிக் பண்ணி எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ போயிட்டு என்ன பண்ணுங்கள், மொத்தமாக இப்படி டிக் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2 லொக்கேஷனுமே காட்டும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அதே மாதிரி நீங்கள் மதுரை ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் என்ன செய்யணும், அதே மாதிரி மை பிளேசஸில் கிளிக் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை டெம்பரவரி பிளேசஸில் வச்சிங்கன்னா எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே அந்த ஃபோல்டர் உருவாயிடும். ஃபைலில் போகிறோம், ஓப்பன் போகிறோம். இப்போ நான் மதுரை அப்படிங்கிறத நான் வந்து என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுது, டெம்பரவரி பிளேசஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மதுரை கேஎம்எல் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷனை காட்டும். இதை கொண்டு எப்படி மை பிளேசஸில் போய் கொண்டு போய், இப்போ நீங்கள் உதாரணமாக இதை நீங்கள் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இந்த மாதிரி கேட்கும். ஏன்னா நம்ம டெம்பரரி பிளேசஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ தற்காலிகமாக தான் இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை மை பிளேசஸ் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிக்கணும். அதுக்காண்டி தான் கேட்குது மை பிளேசஸில் போய் ஸ்டோர் பண்ணுவான்னு கேட்குது. நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அது மை பிளேசஸில் போய் என்ன செஞ்சிடும், ஸ்டோர் ஆகிடும். அது எப்படி செக் பண்ணுறதுனா, அகெயின் நீங்கள் வந்து கூகுள் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மை பிளேசஸ்க்குள்ளே தான் அது வந்து உள்ளே கிடக்கும். சரியா? நீங்கள் பாட்டுக்கு டிஸ்கார்டு அப்படின்னு நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அது எங்கே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நல்லா கவனமாக நான் சொல்லிக் கொடுக்குறத யோசிச்சுக்கோங்க. சரி சார், இப்போ இன்னொரு பிரச்சனை, இன்னொரு விஷயத்தை பற்றி கவனிக்கலாம். என்னென்னா, இப்படி நம்ம மொத்தமாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தா இது ஏன் இந்த மாதிரி மொத்தமாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அடுத்த தடவை அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக அது கீழே இருக்கக்கூடிய அனைத்து கேஎம்எல் ஃபைலுக்குள்ள லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லோட் ஆகிடும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் வித் நோட் பேட் அப்படின்னு கொடுக்கணும். ஓப்பன் வித் நோட் பேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் காட்டும். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பிளேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பிளேஸ் மார்க்கில் அதோடைய நேம் என்ன, அதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் என்ன அப்படின்னு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்படி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அடுத்த பிளேஸ் மார்க் வரும். பாருங்கள், திருவள்ளுவர் சிலைன்னு வந்திருக்கா. ஸோ அதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்கும். இந்த மாதிரி 1 by 1 ஸோ எல்லா லொக்கேஷன்ஸுமே இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து மொத்தமாக ஸ்டோர் ஆகுறது. இல்லை எனக்கு தனியாக ஒரே ஒரு பிளேஸ் மார்க் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது மட்டும் தனியாக உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்ஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், திருப்பி ஓப்பன் பண்ண முடியும். இப்படி ஃபோல்டராக வச்சுட்டிங்கன்னா மொத்தமாக நீங்கள் வந்து எப்போனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். தனித்தனியாக பண்ணிங்கன்னா தனித்தனியாக தான் அது ஓப்பன் ஆகும். சரியா? உதாரணமாக நான் சொல்கிறேன். அகெயின் நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து திருப்பி என்ன செய்கிறோம், ஃபைலில் போகிறோம், ஓப்பன் போகிறோம், திருவள்ளுவர் ஸ்டேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஸோ மற்ற கன்னியாகுமரியில் செலக்ட் பண்ண லொக்கேஷன்ஸ் காட்டுமா, காட்டாது. அதுக்கு தான் தனித்தனியாக ஸ்டோர் பண்ண வேண்டாம், ஒரு ஃபோல்டர் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அது கீழே கேஎம்எல் ஃபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். சரியா? அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இப்போ நான் அகெயின் இதை டெலிட் பண்ணிடுறேன். இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைலில் போகிறோம். இப்போ மதுரை திருவள்ளுவர் இப்போ டெஸ்க்டாப்பில் போயிட்டு கன்னியாகுமரி பிளேசஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, கன்னியாகுமரி பிளேசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி என்ன செய்கிறோம், இதை டிக் அடிங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, இதில் ஷோ கண்டென்சஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத டிக் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா லொக்கேஷனுமே உங்களுக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். சரி, இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதில் உங்களுக்கு ஆட் பாலிகான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது போன வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இதே நம்ம வந்து இந்த பிளேசஸ் கீழே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? எதுக்காகனா உதாரணமாக நம்ம வந்து இந்த இடம் வந்து எவ்வளவு பரப்பளவில் இது அமைஞ்சிருக்கு அப்படி நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆட் பாலிகான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கேருந்து இப்போ இது எவ்வளோ லொக்கேஷனில் ஜஸ்ட் இதில் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். அகெயின் இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது இப்படி ஜாயிண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டைல் அண்ட் கலரில் போயிட்டு இந்த இடத்துல விட்டு இருக்குல்லையே இதை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்படி கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு ஸோ ஏரியாலையும் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்து வேறு கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன செய்கிறேன், நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்க எல்லோ கலர் வந்துடுச்சா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சைஸை கூட என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி கம்ப்ளீட்டாக இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி அடுத்த பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி கவர் ஆகும். நீங்கள் தெரியாமல் எதையாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ண இப்படி மூவ் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த ஏரியான்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து அவுட்லைன் அப்படின்னு கொடுங்க. ஏரியா இடத்துல அவுட்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்லைன் இந்த முன்னாடி பேக்ரவுண்ட்லாம் மறையாது, இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதில் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து மீட்டர்ஸில் ஐ மீன் பெரிமீட்டர் என்ன எவ்வளோ பெரிமீட்டர்னு காட்டும், ஏரியா வந்து எவ்வளவு ஏக்கரில் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸோட அது வந்து காட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இதை வந்து நம்ம வந்து ஏரியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸோ அந்த என்னது அந்த ராக் மெமோரியல் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் வந்து டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு பின் மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து ஏரியா அப்படி பாலிகான் சிம்பிள் மாதிரி வந்துடும். ஸோ இதுவும் எங்கே வந்துருச்சு, கன்னியாகுமரி பிளேஸஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து இப்படி ஆட் ஆகிக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன செஞ்சிட்டோம், பிளேஸ் மார்க் ஆட் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு ஏரியாவையும் ஆட் பண்ணி பார்த்துட்டோம். இதில் நீங்கள் திருப்பி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இப்படி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
சரியா? இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முந்தின வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ இந்த லொக்கேஷனில் கொஞ்சம் எதாவது மாற்றணும்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். அகைன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சிடும், இப்படி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணால் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஸ்டைல் கலர் மாற்றனா இங்கேயே நீங்கள் லேபிளில் போய்ட்டு என்ன செஞ்சு லேபிள் கலரை மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ ஐகானுடைய கலரை வந்து வேறு கலர் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுக்கனாலும் இப்படி கொடுத்துக்கலாம். கலர் மாறுதா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த கூகுள் எர்த்தில் வந்து இருக்குது. சரியா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் பாத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம், இந்த இப்போ உதாரணமாக திருவள்ளுவர் சிலைக்கும் இதுக்கு இடைப்பட்ட இந்த இடத்த வந்து நம்ம அளக்கணும், நீளத்தை அளக்கணும் அப்படின்னா எப்படி அளக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஆட் பாத் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு மார்க் வேணுமோ அந்த இடத்துல, உதாரணமாக நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும், அதுக்கடுத்து இங்கே ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மெஷர்மெண்ட்டுன்னு காட்டும், மொத்தம் வந்து எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடுது. சரியா? இந்த பாருங்க, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும். ஸோ அப்போ இதோடைய ஸ்டைல் கலரே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த லைனோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் ஸோ அதுக்கப்புறமா கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து நீங்கள் இது என்னது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு பாலம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைப் பண்ணிக்கிடுவோம். சரியா? ஸோ ஒரு பிரிட்ஜு. ஸோ உதாரணமாக வந்து ஃப்ரிட்ஜ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்த உடனே ஸோ அதுவும் என்ன செஞ்சிடும், இது கீழே போய் ஆட் ஆகிக்கும். இந்த மாதிரி போய் ஆட் ஆகும். ஸோ இதோட ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணலாம், நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.